வணக்கம். ஆணையப்பன் திருமந்திரம் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த பேசக்கூடிய தலைப்புகள் அன்று காலையில தான் என் மனதில் தோன்றதை பேசுறேன். இன்னைக்கு அப்படி தோன்றின ஒரு தலைப்பு அழகு. அழகு என்றால் என்ன? குறிப்பாக திருமண வயசுல இருக்கிறவங்க அழகான பெண்ணு வேணும் அப்படின்னே நிறைய பெண்ணை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஒருத்தருக்கு அழகா தெரிகிற ஒரு ஒருத்தி இன்னொருத்தருக்கு அழகா தெரிய மாட்டேங்க. அதே மாதிரி ஒருத்திக்கு அழகனா தெரிகிற ஒருத்தன் இன்னொரு பெண்ணுக்கு அழகு இல்லாம தெரியுதா? அப்ப இந்த அழகு என்றால் என்ன? உண்மையிலேயே அழகு என்பதனுடைய பொருள் என்ன? எந்தெந்த பொருள்கள்லாம் நமக்கு அழகாக தோன்றும் அப்படிங்கிறத பற்றி சிந்தனை என் மனசுல தோணுச்சு. அழகு என்பது நிலை இல்லாததுங்க. முதல்ல அதை முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். நிலையான அழகுன்னு ஒண்ணு இருக்கு, அதை பின்ன சொல்றேன். நம்ம பார்க்கக்கூடிய புற அழகு இருக்குது, அது நிலை இல்லாதது. ஆனா நிலையான ஒரு அழகு இருக்குது, அது என்ன? நிலையான அழகுன்னா என்ன? இப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளைய ஈன்று எடுக்கிறா, முதல்ல பாக்குறா, அது அழகா தெரியுது. 5 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை வளர்ந்துருது, அதுவும் அழகா தெரியுது. 15 வருஷம் கழிச்சு இன்னும் பெருசாகுது, அதுவும் அழகா தெரியுது. அதே குழந்தை 40 வயசு ஆனாலும் அந்த தாய் இருந்தான்னு அவளுக்கு அழகா தெரியும். அந்த குழந்தை 60 வயசை எட்டுனாலும் அந்த தாய்க்கு அழகா தெரியும். அப்ப அந்த தாய்க்கு அந்த பிள்ளை முதிர்ச்சி அடைஞ்சாலும் அழகா தெரியுது இல்லையா? அப்ப அந்த அழகுன்னா என்ன? இப்ப உணர்ந்து கொண்டிருப்பீங்க, கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க அழகுன்னா என்னங்கிறது. இப்ப ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி சில உருவங்கள் நம்ம மனசுல ரொம்ப அழகாக ஆழ பதிஞ்சிருக்குது. சில உருவங்க அழகாக ஆழ பதிஞ்சிருக்கு. இப்ப மகாத்மா காந்தியினுடைய உருவம், அவருடைய இளமை கால உருவம் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கா? மகாத்மா காந்தியினுடைய இளமை காலம் உருவம் உங்களை யார் மனசுலயாவது பதிஞ்சிருக்கா? அவர் அந்த மூக்கு கண்ணாடியை போட்டுட்டு பொக்க வாயோட இருக்கிறது தானே உங்க மனசுல பதிஞ்சிருக்குது. நல்லா யோசனை பண்ணிப்பாரு, அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி மதர் தெரசா அந்த சுருக்கம் விழுந்த கன்னங்களோட அவ வெள்ளை சேலையை உடுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சுருக்கம் வாய்ந்த கன்னங்களோட இருக்கிற அந்த மதர் தெரேசா அம்மையார் தானே, அன்னை தானே உங்க மனசுல பதிஞ்சிருக்கு. இளமை கால மதர் தெரேசா உங்க மனசுல பதிஞ்சிருக்கா? திருமுருக கிருபானந்த வாரியார் எடுங்க, அவருடைய இளமை கால உருவம் யார் மனசுலயாவது பதிஞ்சிருக்கா? பிள்ளையார் மாதிரி பெரிய தொப்பியுடன் அழகாக அவர் உற்று பார்த்து கொண்டு அவர் பேசக்கூடிய அந்த காட்சி தானே உங்க மனசுல பதிஞ்சிருக்குது. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இருக்குது. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் உருவம் எது மனசுல பதிஞ்சிருக்குது? அவர் 136 படங்கள்ல நடிச்சாலும் வெள்ளை தொப்பியோடையும் கூலிங் கிளாஸோடையும் இருக்கக்கூடிய அந்த பால் முங்கக்கூடிய முகம் தானே உங்களுக்கு ஞாபகத்துல வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, தாய் தன் பிள்ளை மேல வைக்கக்கூடிய அன்பு என்னைக்குமே மாறாம இருக்கு இல்லையா? அந்த பிள்ளை 60 வயசு ஆனாலும் அந்த தாய்க்கு அழகாக தெரிகிறா. காரணம் என்ன? தாய் அந்த பிள்ளையின் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு. நாம் பார்த்த மகாத்மா காந்தியடிகள் வயதானவராக இருந்தாலும் அழகாக தெரிகிறார். காரணம் என்ன? மகாத்மா காந்தி உலக தந்தை என்று உலகம் முழுவதும் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு. மதர் தெரேசா அவருடைய நோபல் ஹார்ட் உலகம் முழுவதும் அறியப்பட்டது. நம்ம உலகம் முழுவதும் அவன் மேல அன்பை கொட்டியது, அதனால அந்த உருவம் அன்பா தெரியுது. திருமுருக கிருபானந்த வாரியாருடைய தமிழுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் அனைத்துமே கட்டுப்பட்டது. தமிழால் உலகை ஆண்டதுனால அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த உருவம் நம்ம மனதில் ஆழ பயிர்ந்தது. மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினதுனால திரையுலகத்துல விதவிதமான கதாபாத்திரங்களை நடித்துக்கொண்டு அந்த உருவங்களை எத்தனையோ கெட்டப்புல வந்திருந்தாலும் அந்த வெள்ளை தொப்பியும் கண்ணாடியும் போட்ட அந்த உருவம் தான் எம்ஜிஆர் என்பதனுடைய அடையாளமாக இன்றும் இருக்கிறது. தமிழ் கூறும் நல்லூர் அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு. அப்ப அழகு என்றால் என்ன என்று இப்ப விளங்கி இருக்கும். அன்புதான் அழகு. நீங்க யார் மேலையெல்லாம் அன்பா வைத்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் அழகா தெரிவாங்கங்க. சுருக்கமான விஷயம்தான், சரியான அளவுகோல்.
நீங்க யாரு மேலே எல்லாம் மிகுந்த கனிவும் அன்பும் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிவார்கள். அப்போ அழகாக தெரியாதவர்கள் மேல் நீங்க அன்பு வைக்கவில்லை என்று அர்த்தம். அன்பு வைக்க பழகுங்கள். உங்களுக்கு உங்கள் மனைவி அழகாக தெரிகிறாள் என்றால் நீங்கள் அவள் மேல் வைத்திருக்கக்கூடிய மாறாத அன்பு அந்த மனைவி மேல் 50லும் ஆசை வரும் என்று கண்ணதாசன் பாடினான் என்றால் அன்பு வைத்திருந்தால் அழகு தெரியும். 80லும் கூட வரும். முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும். எப்படி? முதுமையிலும் ஒருவருக்கொருவர் அழகாக தெரிவார்கள். காரணம் என்ன? ஒருவருக்கு மேல் ஒருவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு. அப்ப அன்புதான் அழகு. அப்ப யார் மேலையெல்லாம் நீங்க அன்பு வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் அழகாக தெரிவார்கள். நீங்கள் உங்கள் கண்ணுக்கு யாராவது அழகாக தெரியவில்லை என்றால் நீங்கள் அவர்கள் மேல் அன்பு செய்ய வேண்டும் என்று அர்த்தம். நீங்கள் அன்பு செய்தால் அவர்கள் உங்களுக்கு அழகாக மாறிவிடுவார்கள். அதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையான அழகு. நீங்க வெளியே பார்க்கக்கூடிய அழகு மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஸ்லிம்மா அப்படியே அட்ராக்டிவா இருக்கக்கூடியவங்க 25 வயசுல இருக்கக்கூடியவங்க 45 வயசுல அப்படி இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். ஆனா இளமை அழகின் இயற்கை வடிவம் எது? இளமை அழகின் இயற்கை வடிவம் அன்பு. நீங்கள் உங்கள் உள்ளத்துல அன்பு இருந்ததுன்னா நீங்க உலகத்தவர்களுக்கு அழகாக தெரிவீர்கள். உங்கள் உள்ளத்தில் அன்பு இருந்தால் நீங்கள் உலகத்தவருக்கு அழகாக தெரிவீர்கள். மகாத்மா காந்தியை போல, தெரசாவை போல. அப்போ உள்ளத்தில் அன்பு கொண்டிருங்கள். நீங்கள் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அழகாக தெரிவீர்கள். அதான் அழகை பற்றிய அற்புதமான விளக்கம். உள்ளத்தில் அன்பு கொண்டிருந்தால் உலக மக்கள் அனைவருக்கும் அழகாக தெரிவீர்கள். மற்றபடி புற அழகு அழிந்துவிடும். இந்த அக அழகு என்றும் நிலையாக இருக்கும். இதைத்தான் திருமந்திரம் சொல்லுது. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குளக்கன்று மூத்து எரிதாய் சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியன் உலகோரே. திருமந்திரம் இதைத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? கிழக்கெழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர். சூரியன் 6:36 உதிக்குதுன்னா சாயங்காலம் 6:36 போய் மறையத்தானே செய்யும். அதை பார்த்த பிறகும் தோன்றுவன எல்லாம் மறையக்கூடியன. இந்த அழகு மறையக்கூடியது என்று இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஏன் தெரியாமல் போய்விட்டது? இன்னும் சொல்ல போனால் கண்ணுக்குட்டி அழகாக பிறக்குது. அதே கொஞ்ச நாள்ல எருதா மாறிடுது. எருதா மாறி வயதியுமாயி நடக்க முடியாமல் தன் இறையை தேட முடியாமல் இறந்து விடுகிறது. அதை பார்த்த பிறகும் இந்த அழகு நிலையில்லாதது என்பதை, புற அழகு நிலையில்லாதது என்பதை உணராமல் இருக்கிறார்களே இந்த உலகத்த மக்கள். அவர்களுடைய அறியாமையை என்னவென்று சொல்வதற்கு அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. அப்போ உங்கள் உள்ளத்தில் அன்புடன் இருந்தால் உலகத்தவர்களுக்கு எல்லாம் நீங்கள் அன்பாக தெரிவீர்கள், அழகாக தெரிவீர்கள். அந்த அழகுதான் நிலையானது. புற அழகு நிலையற்றது. அழகு என்றால் என்ன என்றால் இதான் அர்த்தம். உள்ளத்தில் அன்புடையவராக நீங்கள் இருந்தால் உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் அழகுடையவராக தெரிவீர்கள். நீங்கள் உள்ளத்தில் அன்புடையவராக இருந்தால் உலகம் முழுவதுமே உங்களுக்கு அழகாக தெரியும். ஏதேனும் ஒரு பொருள் உங்களுக்கு அழகாக தெரியவில்லை என்றால் நீங்கள் அதன் மேல் அன்பு வைக்கவில்லை என்று அர்த்தம். உலக மக்கள் அனைவரையும் நீங்கள் நேசிக்க பழகிவிட்டால் நீங்கள் அழகானவராக மாறிவிடுவீர்கள். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலர். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தானே. இதுதான் உலகம். உள்ளத்துல அன்போடு இருந்தீங்கன்னா நீங்க தாங்க கடவுள். நீங்க உலக மக்கள் அனைவருக்கும் அழகாக தெரிவீர்கள். இந்த தலைப்பை நன்றாக கேட்டு மக்கள் அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும், ஒற்றத்தல் அனைவருக்கும் பகிர்ந்து சந்தோஷமாக இருங்கள். இந்த நாள் இனிதாகட்டும். நன்றி.